பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீடாமங்கலம் அருகே மேலாலவந்தசேரி கிராமத்தில் தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து 2 காயம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே மேலாலவந்தசேரி கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இணைந்து இந்திரா காந்தி நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 20 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டது. இந்த தொகுப்பு வீடுகளில் 10க்கும் மேற்பட்ட வீட்டின் கான்கிரீட் காரைகள் மற்றும் கூரைகள் முழுவதும் பெயர்ந்து விழுவதால் 2 படுகாயமடைந்து மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தற்போது மழை பெய்து வருவதால் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுகிறது. இதனால் தங்கள் குழந்தைகள் மீது இடிந்து விழும் என்ற அச்சத்தால் இரவு நேரங்களில் பழுதடைந்த வீட்டில் தூங்க முடியாமல் அருகில் உள்ள உறவினர்களின் வீட்டில் தூங்கி வருவதாக வருத்தத்துடன் குற்றம் சாட்டி வருகின்றனர். இது குறித்து நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகளிடம் பலமுறை கோரிக்கை மனு கொடுத்து இதுவரையில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே மாவட்ட ஆட்சியர் சேதமடைந்த தொகுப்பு வீடுகளை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு புதிய கான்கிரீட் வீடு கட்டித்தர வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுகா மேலாலவந்தசேரி கிராமத்தை சேர்ந்த தேவங்குடியில் ஒரு 1988 ஒரு 40 காங்கிரீட் வீடு கட்டி கொடுத்தாங்க. அதே இப்போ பழுதடைஞ்சு மோசமான நிலையில் இருக்குது. இந்த வீடு ஒரு சில பேருக்கு வீடு வந்திருக்குது, ஒரு சில பேருக்கு இன்னும் வரலை. சில பேர் வீடை இடிச்சா உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில பேர் வீடை இடிச்சுட்டு மெட்டீரியல் ஜாமான் ஜல்லி மணல் எல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடு வரலை. ஒரு நபருக்கு நேற்று முந்தா நாள் ஒரு கணவனை இழந்தவங்க அவங்க தலையில அந்த காரை இடிஞ்சு விழுந்து தலையில அடிபட்டு ஜிஹெச்ல போய் சேர்த்து அட்மிஷன்ல இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நிவாரணம் வரணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு புதிதாக ஒரு வீடு கட்டித்தரணும். அவங்களுக்கு இந்த வீடே வரல, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு. எங்களுடைய கோரிக்கை அவங்களுக்கு வீடு கட்டித்தரணும். மற்றவங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் வீடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடும் எல்லாருக்கும் காங்கிரீட் வீடு கட்டித்தரமா கேட்டுக்கொள்கிறோம். எல்லாமே விவசாய கூலி தொழிலாளி தான். ஒருத்தரும் ஒன்றும் இல்லை. 40 வருஷத்துக்கு முந்தி கட்டின வீடு ஒவ்வொன்றா இடிஞ்சு விழுவுது. 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு பாப்பா தான் இடிஞ்சு விழுந்துச்சு. இப்போ இந்த கல்யாணிங்கிற பொண்ணு படிச்சுட்டு 1 மணி போல இடிஞ்சு விழுந்துச்சு. நான் என்ன சொன்னேன், கவர்மெண்ட்ல இதை ஒரு ஆய்வு பண்ணணும். வீடெல்லாம் இடிச்சு போட்டுருக்கேன், 2-3 பேர் இடிச்சு போட்டிருக்கேன் வீடு தர சொல்லி. ஒரு 2 வருஷமா இன்னும் இதுவரையும் கொடுக்கல. நான் கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, கம்பல்சரியாக எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும். 58 ஃபார்மாலிட்டி கேட்குறாங்க, பட்டா கேட்குறாங்க, உங்கள் பேரில் இருக்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் இல்லாமல் குடியிருக்கிறவங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்கணும் கேட்கணும்.